சங்கிலிகளுக்கு என்னை நீங்களாக்கவே உம்மை தீயோர் துஷ்டத்துக்கு நீரே தேவமைந்தனே சூறையிட்ட கள்ளனாக காட்டப்பட்ட நிந்தைக்காக உமக்கோயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். நான் சுகிக்க நீரிக்கட்டு துன்பம் வாதாய் நோவிட கூட்டரை பொல்லாப்பும் பாட்டு வாரடியும் பாட்டவர் ஆசீர்வாதமே உண்டாக சாபமானிரனக்காக உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். ஜீவக்கிரீடம் நான் தரித்து வாழவும் உயரவும் தூஷணமெல்லாம் சகித்து நிந்தைத்து புதலையும் ஏற்றுக்கொண்டு என்ன மாற்ற முள்முடியால் சூட்டப்பட்ட உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தபசு காலத்தில் கட்டாய நாம் தியானித்து கடந்து போகிற ஒரு பகுதி, இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்டது. சாத்தான் அவரிடத்திலே வந்து அவரை சோதனைக்குட்படுத்த சில கேள்விகள் கேட்டு அது கடவுள் பதில் சொன்னதை பல நாட்கள் நாம் விவாதித்து பேசியிருக்கிறோம். முதல்ல வந்து இந்த கல்லெல்லாம் அப்பமாக்குங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே தண்ணியை திராட்சரசமாக ஆக்குனவரில்ல, இது ஆக்குங்க அப்படின்ன உடனே அவர் ஆக்கிடுவார்னு அவன் நினச்சான். அவர் சாத்தானுக்கு அற்புதம் செய்கிறவர் இல்லை, சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர் இல்லை, மக்களின் தேவைகளுக்காக அற்புதம் செய்கிறவர். அதாவது இதை ஆக்கி சாப்பிட்ருங்க, நீங்கள் தான் அப்படி செஞ்சவர் இல்லை, அப்படி அந்த அந்த டோன் தான், அதுதான் அவனுடைய உள்நோக்கம். அப்படி சொன்னோம் நம்மளுடைய தன்மானத்தை சின்ன உட்காந்துடல, நான் இன்றைக்கி அப்படி பண்ணேன், இன்றைக்கி பண்ணிவிடுவியா அப்படின்னா டக்குன்னு பண்ணுவோம்ல, அப்படி தான் சாதாரண டெம்ப்ட் பண்ணுவோம். அதனால் அது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இப்போ அது இல்லை நான் பேசும்போது. அதுக்கு அடுத்தது, நீங்கள் இந்த என்னை தாழ பணிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்தையும் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எது எல்லாத்தையும்? இந்த உலகத்தை எல்லாத்தையும். இந்த உலகத்தெல்லாம் படைத்தது யார்? கடவுள். இவர் யார்? கடவுளுடைய குமாரன். இப்போ நம்ம சில நேரத்தில் கேட்போம்ல, யார் பணத்தை யார் கொடுக்கறது, யார் சொத்தை யார் விட்டு கொடுக்குறலாம் கேட்போம்ல. இந்த உலகம் யார்? இது அவருது. இவன் சொல்கிறான், நீங்கள் காலில் விழுந்தால் இந்த உலகத்தில் அவங்ககிட்ட கொடுத்துட்றான். எந்த தைரியத்தில் சொல்கிறான்? மனுக்குலத்தில் இருக்கிறவர்கள் அவன் காலில் விழ விழ உலகம் அவனுடையதாகிறது. அந்த நேரத்தில் சொல்ல, உங்கள் ஆளுலாம் என் காலில் விழுந்துட்டாங்க, இப்போ உலகம் என் கையில் வந்துட்டு, நீயும் விழுந்துட்டு உலகத்தை உன்ட்ட கொடுத்துட்றேன். இதுதான் அந்த ஆர்குமெண்ட்டினுடைய இன்னர் மீனிங் இல்லை. அப்போ நம்ம யோசித்து, நான் அதை பகுதியை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், யார் யாருக்கு உலகத்துக்கு, இந்த உலகமே அவரோடது, நீ என்ன அவருக்கு உலகத்தை கொடுக்கறது? எதுக்காக அப்படி சொல்ல வரான்னா, மனுக்குலம், அதாவது நாம் சாத்தானுக்கு தாழ்ந்து போக போக உலகம் அவன் கையில் போகிறது, அல்லது நம்முடைய உலகம் அவனுடையதாகிறது. நான் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சா என் உலகத்தை அவன் கையில் எடுத்துக்கிறான், எனக்கான உலகத்தை அவன் கையில் எடுத்துக்கிறான். அதுதான் சொல்கிறான், நீங்கள் என் காலில் விழுந்துங்க, இந்த உலகத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். ஆனால் கடவுள் உலகத்தை மீட்க வந்தவர் அல்ல, உன்னையும் என்னையும் மீட்க வந்தவர். அவர் எனக்கு உலகம் வேணாம், நான் அவனுக்காக தான் உலகத்தை படைத்தேன். ஆனால் அவன் உனக்கு கீழ்ப்படிந்த உலகம் உன் கண்ட்ரோலில் வந்தாலும் திருப்பி நான் அவனை தான் மீட் பண்ண தவிர எனக்கு உலகம் முக்கியம் இல்லை. உலகத்தை விட நான் கடவுளுக்கு பெரிது என்பதை அந்த கான்வர்சேஷனை படிக்க இன்னும் பல விஷயங்கள் அது படிக்க நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும்.
எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், நாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தால் உலகம் அவனுக்கு கீழாக போகிறது என்று பொருள். இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சாத்தான் ஆளுகை இருக்குதுன்னு சொன்னால் என்ன காரணம்னா, மனுக்குலம் அவனுக்கு கீழ்ப்படிந்து போகிறது. இவற்றிலிருந்து மீட்பதற்காகத்தான் கடவுள் வந்திருக்கிறார் என்பதை அந்த சோதனை மலை உரையாடலை கேட்கிற பொழுதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு பரிமாற இருக்கின்ற தேவ வசனம் பரிசுத்த யோவான் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 14 வரையிலும் அடங்கியிருக்கிற வசனத்தை வாசித்து தியானிப்போம். யோவான் 3:11 முதல் 14. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை சொல்கிறோம், நாங்கள் கண்டதை பற்றி சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமியில் உள்ளவைகளை நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் நம்பாமல் போனால் பரலோகத்தில் உள்ளவர்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி நம்புவீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. மோசே சர்ப்பத்தை வனாந்தரத்தில் உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் அவருக்குள் நித்திய ஜீவனை பெறும்படி உயர்த்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த பகுதி ஆண்டவருக்கும் நிக்கோதேமு என்ற வேதபாரகனுக்கும் நடந்த ஒரு உரையாடலை தொடர்ந்த வார்த்தைகள். நிக்கோதேமு யூத பாரம்பரியத்தின்படி சட்டத்திட்டங்களெல்லாம் நியாயப்பிரமாணங்களெல்லாம் அறிந்தவன். ஆனாலும் இயேசு செய்த அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தபோது இந்த பரிசேயனுக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசியா இவர்தானோ? ஏனென்றால் அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற மேசியாவின் அடையாளங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவரிடம் வந்து பேசுகிறார். அதை நாம் 3ஆம் அதிகாரம் முதலிலே நாம் பார்க்கின்றோம். அவன் இராக்காலத்திலே அவரிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து போதகராக வந்திருக்கிறேன் என்பதற்கு எங்களுக்கு தெரியும். கடவுள் தன்னோடு இருந்தாலன்றி நீர் செய்த இந்த அடையாளங்களை எவனும் செய்ய முடியாதே என்றான். இந்த பரிசேயன் இயேசுவிடம் வர ஆசைப்பட்டாலும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவன் பரிசேயன், இயேசுவோ எந்த ஒரு அடையாளமும் இல்லாதவர், ஒரு கிராமத்தில் ஒரு தச்சனின் மகனாக பிறந்தவர், வேதத்தை அறிந்து படித்தவர் அல்ல. ஆனாலும் அவர் செய்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவர் மேசியா என்பது நிச்சயம். ஆனாலும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறதே என்று ஆண்டவரிடம் தன்னுடைய சந்தேகத்தை பகிர்ந்து கொள்கிறார். இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம்? பரிசேயனாக இருந்தாலும் வேதத்தை நன்கு அறிந்தவனாக இருந்தாலும் அவன் சத்தியத்தை அறியாதபடி அவனுடைய ஞானம், அவனுடைய கல்வி, அவனுடைய சமுதாய அந்தஸ்து இவையெல்லாம் அவனுடைய கண்களை மறைத்திருந்தது. ஆனாலும் அதன் மத்தியிலே ஒரு வெளிச்சம் அவனுடைய உள்ளத்திலே பாய்ந்தது. அதனால்தான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இரவு நேரத்திலே ஆண்டவரை நோக்கி வந்தான். வந்து தன்னுடைய விசுவாசத்தை அவருக்கு முன்பாக காண்பிக்கிறான். கடவுள் தன்னோடு இருந்தாலன்றி யாரும் இதை செய்ய முடியாது என்பது எனக்கு தெரிகிறது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சந்தேகத்தை சொல்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதனடா நான் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே என்று அவன் தடுமாறுகின்றான். ஆண்டவர் சொன்ன நியாயமான விஷயம் என்ன? நீ என்னதான் இருந்தாலும் நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் சத்தியத்தை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆம், கடவுளில் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படியானால் மறுபடி பிறப்பு என்ற என்ன? நம்முடைய விசுவாசத்தின்படி ஞான ஸ்நானத்திலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகின்றோம். ஞான ஸ்நானத்திலே நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறும்போது நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு
புதிய சிருஷ்டியாக புதிய மனிதர்களாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் ஞானஸ்நானத்திலே நாம் பார்க்கின்ற காரியம். நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தருகின்றார், மறுபிறப்பு தருகின்றார். எனவே அன்பானவர்களே, வேத அறிவு மட்டும் போதாது, நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் நாம் கடவுளோடு இருக்கின்றோம், கிறிஸ்து என்னில் வாழுகிறார், என் குடும்பத்தில் வாழுகிறார், எங்கள் சபையில் வாழுகிறார் என்ற விசுவாச கண்களை கொண்டு நாம் அவரை காண வேண்டும். இதுதான் மறுபிறப்பின் அனுபவம். இந்த நாளிலே நிக்கோதேமை கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை நாம் மனதிலே கொண்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே கடவுளுக்கு முன்பாக நாம் கொடுக்கின்ற நம்முடைய காலங்கள், நாட்கள் உண்மையிலேயே அவை மிகுந்த ஒரு ஆதாயத்தை தருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லலாம். ஒருவேளை இன்று அதன் பலனை நாம் காணாமல் போகலாம். விசுவாசத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு தருகின்றது. அதனால்தான் டாக்டர் மார்ட்டின் லூதர் சொல்கின்றார், நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்பதை நீ மறந்துவிடாவண்ணம் உன் மேசையிலே அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நீ யார் என்பதை அது உனக்கு கூறி சொல்லும். நீ ஞானஸ்நானம் பெற்றவன். தட் மீன்ஸ் நான் கடவுள் கிறிஸ்துவில் மறுபடியும் பிறந்தவன். பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த உலகத்தின் சகல தீமைகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து விட்டார். இப்பொழுது நான் கடவுளுடைய பிள்ளை. அன்பானவர்களே, வருகின்ற வாரத்திலே திருச்சபை உலகம் எங்கும் குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்க காத்திருக்கின்றது. நமக்காக சிலுவையிலே மரிக்கப் போகின்ற கிறிஸ்து இயேசு அவர் சாதாரணமானவராக அல்ல, ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா தம்மை தாழ்த்தி சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுக்க வருகின்றார். அதைத்தான் குருத்தோலை ஞாயிறு நமக்கு காட்டுகின்றது. அதாவது நம்மை அழைத்த தேவன் நமக்காக தம்மை பலியாக கொடுக்க போகின்றார். அந்த விசுவாசம் நம்ம இருக்குமானால் மறுபிறப்பின் அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ருசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த விசுவாசத்திலே நாம் வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, ஞான ஸ்நானத்தின் மூலமாக எங்களை கழுவி சுத்திகரித்து ஜனனத்திற்கு எங்களை வழிநடத்திய அன்பின் தெய்வமே, அந்த மறுஜனனத்தின் மகிமையை எங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் ருசிக்க எங்களை பலப்படுத்தும். உமது ஆவியானவராலும் உமது திருவார்த்தையினாலும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.